அது ஒரு பகுதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மினி கிளினிக், அம்மா மினி கிளினிக். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணற்ற சேவை வந்து சுகாதாரத்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மாவின் நல்லாட்சி வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க. அதுல வந்து இந்த மினி கிளினிக் வந்து இது வரைக்கும் இந்த 50-60 ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற PHC அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2000. ஆனா இந்த ஒரே தருணத்துல வந்து 2000 மினி கிளினிக் வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது அப்படின்னா அது மிகப்பெரிய சாதனை, மிக போற்றக்கூடிய சாதனை. இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2000 PHC மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டிலே இருக்கு. 2000 மினி கிளினிக் வந்து உருவாகிறது வந்து அவ்வளவு சாமானியமான விஷயம் இல்ல. சோ அந்த சாமானியமான விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா நடத்தி காட்டி இருக்கிறாரு அப்படின்னா உண்மையாலுமே வந்து அது போற்றக்கூடியது. சரிங்களா? சோ அது ஒண்ணு. இது வந்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுல இருந்து தாய் வந்து கருவுற்றதுல இருந்து குழந்தை பெற்று பிளஸ் வந்து ஊட்டமா சாப்பிடணும் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 18,000 பணம். குழந்தை பிறந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா அம்மா பெட்டகம், அம்மா குழந்தை நல்ல பெட்டகம், குழந்தை தாய்மார்கள் வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் வந்து நல்லபடியா நல்லா உணவு சாப்பிடணும், நல்லா சத்துள்ள உணவு சாப்பிடணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் மதிப்புள்ள அந்த பெட்டகம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை சார்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சுகாதாரத்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா உலக அளவிலேயே வந்து பாத்தீங்கன்னா சிறந்தவா முன்னோடியாவா திகழ்ந்து இருக்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இப்ப பாத்தீங்கன்னா கோவிட்கான அந்த கொரோனாக்கான தடுப்பூசி மருந்தும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ணணும், நல்லபடியா செய்து நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா இருக்கணும், நல்வாழ்வு பெறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி கடைசியில இல்ல பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து கொரோனாக்கான தடுப்பு மருந்து வந்து பாத்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. வெளியே அந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா இது லான்ச் பண்ற போறாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தட்டம்மை, அந்த மீசல்ஸ் ரூபெல்லான்னு சொல்லிட்டு ஒரு மருந்து, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி அது எண்ணற்ற ஒரு இடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா கவரேஜ் கொடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இன்றளவும் பேசப்படுகிற ஒரு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி லான்ச் ஆகி அது அந்த நோய் தட்டம்மை வந்து மணல்வாரி அம்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறதுக்காக தடுப்பூசி வந்து லான்ச் பண்ணது. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ணற்ற வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மக்கள் வந்து சுகாதாரமா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெயினா கருத்தில் கொண்டு நிறைய செஞ்சிட்டு இருக்கிறாரு. சோ தமிழக மக்கள் ஆகிய நாம வந்து அதெல்லாம் கருத்தில் கொண்டு. சரிங்களா?